Hello friends, welcome to my channel. Today video la cauliflower 65 எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல மீடியம் சைஸ் cauliflower இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி அந்த cauliflower மூழ்குற வரைக்கும் சேர்த்துக்கோங்க. cauliflower பொறுத்த வரைக்கும் சின்னதா அதுல புழு இருக்கும். சோ நம்ம இந்த மாதிரி பண்றப்ப அது நல்லா க்ளீன் ஆயிடும். ஒரு 3 to 4 minutes நமக்கு இது பாயில் ஆனா போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை கோட் பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன லெமனை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நாம் வாஷ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் நம்மளுக்கு அந்த காலிஃப்ளவரில் இறங்கணும். ஸோ நல்லா நம்மளுக்கு அந்த மாவு காலிஃப்ளவரில் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதும் ஒரு 1/2 hour கிட்ட நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 hour கழிச்சுட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் காலிஃப்ளவரை ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் கையில் தெரிக்காது. நீங்களும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. ஒரு 3 minutes கிட்ட நம்மளுக்கு காலிஃப்ளவர் ஒரு சைடாக வேகட்டும். அதுக்கப்புறம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோம் நாம் அதே மாதிரி ஒரு 3 minutes அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு 2 சைடும் வேகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதை எடுத்துக்கிறேன். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் இதில் இருக்க எண்ணெயை அதை அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் நான் மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இதையும் நாம் பழைய மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஒரு 3 பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை இடிச்சிட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.